புதுச்சேரியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர். புதுச்சேரியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், காரைக்காலை சார்ந்த ஹசானா ஆகியோர் நேற்று அடையாறில் உள்ள தாவேகா தலைவர் விஜயை அவரது இல்லத்தில் சந்தித்து அவர் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். அவர்களிடம் புதுச்சேரி அரசியல் நிலவரங்களை கேட்டறிந்த விஜய் இருவரிடம் சட்டசபை தேர்தல் தொடர்பாக விவாதித்தார். சந்திப்பின் போது தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உடன் இருந்தார். தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் புதுச்சேரியை சார்ந்தவர். அவருக்கு புதுச்சேரியில் அரசியல் நிலவரம் அத்துப்படி. எனவே அவர் மூலமாக பிற கட்சிகளில் அதிருப்தியில் உள்ளவர்களை தாவேகாவில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. விரைவில் முக்கிய பிரமுகர்கள் தாவேகாவில் இணைய உள்ளனர். குறிப்பாக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அளவிற்கு முக்கிய பிரமுகர்களை இழுக்க அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் புதுச்சேரியில் தாவேகாவிற்கு தலைமை அலுவலகம் அமைக்கப்படவும் உள்ளது. பாஜ பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு பொருளாதார உதவி செய்து வரும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்களிடம் என்ஐஏ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளியூர் கனுவாப்பேட்டையை சார்ந்தவர் செந்தில்குமரன், வயது 43, பாஜ நிர்வாகி. இவர் கடந்த 2023 மார்ச் 26 வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வெளியூர் போலீசார் வழக்கு பதிந்து பிரபல ரவுடி நித்யானந்தன் உள்ளிட்ட 17 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு அதே ஆண்டு ஏப்ரல் 29 தேசிய புலனாய்வு என்ஐஏ அமைப்பிற்கு மாற்றப்பட்டது. என்ஐஏ அதிகாரிகள் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரித்து முக்கிய தடயங்களை சேகரித்தனர். இந்த வழக்கில் கைதாகி சிறையில் உள்ளவர்கள் வழக்கின் முக்கிய சாட்சிகளை போனில் தொடர்பு கொண்டு மிரட்டுவதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் கடந்த செப்டம்பர் 18 காலாப்பட்டு மற்றும் ஏனாம் சிறைகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர். இதில் சாட்சிகள் மிரட்டப்படுவது உறுதியானது. இதனையடுத்து வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள 3 கடந்த வாரம் காவலில் எடுத்து விசாரித்தனர். வழக்கின் சாட்சிகளை கலைப்பதற்கும் வழக்கு செலவினத்திற்காக குற்றவாளிகளுக்கு ரவுடிகள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கட்ட பஞ்சாயத்து கும்பலை சார்ந்த பலர் பொருளாதார உதவி செய்து வருவதும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு வெளியிலிருந்து பொருளுதவி அளித்து வரும் நபர்களுக்கு என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி அழைத்து விசாரித்து வருகின்றனர். அதன்படி கடந்த ஒரு வாரத்தில் 50 பேருக்கு மேற்பட்டவர்களிடம் விசாரித்துள்ளனர். மேலும் சிலரை விசாரிக்க உள்ளனர். என்ஐஏவின் அதிரடி விசாரணையால் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ரவுடிகள் பெரும் கலகத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 7 பேரிடம் ரூபாய் 6.39 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். நயினார் மண்டபத்தை சார்ந்தவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டிஓ ஈசலான் செயலி வந்துள்ளது. அதை தனது மொபைலில் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 2,30,600 ரூபாய் எடுக்கப்பட்டுவிட்டது. மூலகுளத்தை சார்ந்தவர் 32,920, புதுச்சேரி பெண் 64,393, தட்டாஞ்சாவடியை சார்ந்தவர் 40,630, மூலகுளம் பெண் 42,000, செட்டிப்பட்டு பெண் 45,000, முதலியார்பேட்டை நபர் 1,84,000 என்று 7 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 6,39,543 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் அருகே அம்பகரத்தூர் பகுதியில் கார் மூலமாக தமிழக பகுதிக்கு கடத்த முயன்ற 1 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து தப்பி ஓடிய கார் டிரைவரை தேடி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியிலிருந்து தமிழக பகுதிக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்துவதாக திருநள்ளாறு போலீசாருக்கு தகவல் வந்தது. உடனடியாக போலீசார் சோதனை செய்தபோது ஒரு காரில் வந்த நபர் காரை நிறுத்தாமல் சென்றதால் அந்த காரை போலீசார் துரத்தி சென்றனர். அப்போது அந்த காரை நிறுத்திவிட்டு காரை ஓட்டிய ஓட்டுநர் தப்பி ஓடினார். உடனடியாக அந்த காரை சோதனை செய்தபோது 1 லட்சம் மதிப்பிலான மூட்டையாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்ததும் தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் புகையிலை பொருட்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். MD/MS உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக் விண்ணப்ப அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் MBBS உள்ளிட்ட படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை துவங்கினாலும் MD/MS உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடக்கவில்லை.
குறைந்தபட்சம் விண்ணப்பம் படிவம் கூட வழங்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம் வழக்கு காரணமாக தள்ளிப்போனது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் எப்பொழுது வழங்கப்படும் என்று மருத்துவ மாணவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். தற்போது அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக் விண்ணப்பம் விநியோகம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் அறிவித்துள்ளது. ஏற்கனவே அரசு மருத்துவக் கல்லூரிகள் 52 முதுநிலை மருத்துவ சீட்டுகள் இருந்த சூழ்நிலையில் கூடுதலாக 16 சீட்டுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே சென்டாக் மூலமாக நிரப்பப்பட உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் எண்ணிக்கையும் இந்த ஆண்டு அதிகரிக்கிறது. தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக புதுச்சேரி ஹைதராபாத் விமானம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத், ராஜமுந்திரிக்கு ஏடிஆர் விமானம் தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பெங்களூரிலிருந்து மாலை 3:55 மணிக்கு புறப்பட்ட ஏடிஆர் விமானம் புதுச்சேரி விமான நிலையத்தை நேற்று மாலை 5:20 மணிக்கு வந்தடைந்தது. தொடர்ந்து இந்த விமானம் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து மாலை 5:40 மணிக்கு புறப்பட தயாரானது. கடைசி நேரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப பிரச்சினை இருப்பதும் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப குழுவினர் சரி செய்தனர். இருப்பினும் ஹைதராபாத் விமான சேவை கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து விமான நிலைய அதிகாரிகள் கூறுகையில், விமானத்தில் ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்பம் காரணமாக ஹைதராபாத் விமான சேவை ரத்து செய்யப்பட வேண்டியாகிவிட்டது. இன்று 15ஆம் தேதி கிரவுண்ட் டெஸ்டிற்கு பிறகு விமான சேவை மீண்டும் துவங்கும் என்றார். விமானத்தில் பயணிக்க புக்கிங் செய்திருந்த 75 பயனாளிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் சென்னை விமான நிலையத்தை சாலை மார்க்கமாக அடைந்து அங்கிருந்து பயணிக்க டாக்ஸியும் தங்குமிடமும் ஏற்பாடு செய்யப்பட்டது. விமான பயணத்தை கேன்சல் செய்தவர்களுக்கு முழு கட்டணம் அளிக்கப்பட்டது என்றனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் கணக்கெடுப்பு படிவங்களை திரும்பப் பெறும் பணியை மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் ஆய்வு செய்தார். தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வழங்கிய வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து திரும்பப் பெறும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே நேற்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதிகளில் ஓட்டுச்சாவடி அலுவலரின் பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். அப்போது வாக்காளர்களிடமிருந்து பெறப்படும் படிவங்களில் அவர்கள் தரும் தகவல்களை சரியாக நிரப்பப்பட்டு உள்ளனவா என்பதை சரிபார்த்து வாங்க வேண்டும் என்றும், திருத்தம் இருந்தால் அவர்கள் ஒப்புதலுடன் தாங்கள் அதை பூர்த்தி செய்து கவனமுடன் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து தேர்தல் ஆணைய வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் மற்றும் பிச்சைவரன்பேட் அரசு பள்ளிகளில் அமமுக மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்மைலி பள்ளி மற்றும் பிச்சைவரன்பேட் அரசு பள்ளி ஆகிய 2 பள்ளிகளிலும் குழந்தைகள் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் கல்வி உபகரணங்கள், பென்சில்கள், பேனாக்கள், நோட்டுகள் மற்றும் பிற கல்வி உபகரணங்களை அன்பளிப்பாக வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட பள்ளியின் மாணவர்கள் நன்றி தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா குழந்தைகள் தின விழாவை பற்றியும் அதனை எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை பற்றியும் மாணவர்களுடன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் மாணவர்கள், ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள், நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து காரைக்காலில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் வாயிலில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். இதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மீனாட்சி சுந்தரம் தலைமையிலும், திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் அறிவுறுத்தலின் பெயரில்
தொகுதியின் தலைவர் பாலமுருகன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் பீகார் தேர்தலில் பெரும்பான்மை வெற்றியை கொண்டாடும் விதமாக திரளான பாஜகவினர் கலந்து கொண்டு கொண்டாடினர். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோணிராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ராணி மெட்ராஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள், பிளானட் தலைவர் சுவாமிநாதன், ஹரிஹரன், HR ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி, துணைத் தலைவர் VS வெங்கடேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவில் பள்ளி மாணவர்களின் பேச்சு, கவிதை, பாடல், பாடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் மாணவர்களின் ஆடல் கலை நிகழ்ச்சிகள், தேச தலைவர்கள் போன்ற வேடமணிந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ராணி மெட்ராஸ் சார்பில் T-ஷர்ட், பேண்ட் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டியிலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் பரிசு பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு அனைத்து மாணவர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜெயந்தி இலவசமாக குடையினை வழங்கினார். இறுதியாக இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவு பெற்றது. பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற தாயிரா பள்ளியின் வருடாந்திர கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 200 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த தாயிரா பள்ளி ஹலரத் சுல்தானில் ஆரிஃபின் செய்து அகமதுல் கபீர் ரிஃபாயி ஆண்டகையின் 204ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நைஜின்லா குதிரை ஊர்வலம், கொடியேற்றமும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ஹைஜினில்லா குதிரை மற்றும் ரதமும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து தாயிரா பள்ளியை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கத்தி போடுதல் மற்றும் அலகுகளை குத்தி கொண்டனர். பின்னர் நைஜினில்லா கொடியேற்றமும் குதிரை கொடியேற்றமும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இந்த கந்தூரி விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அருண்குமார் மற்றும் தொழிலதிபர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. முன்னதாக மழலை வகுப்பு மாணவர்களுக்கு மாறுவேட போட்டி நடைபெற்றது. மழலை செல்வங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்று வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து வில்லியனூர் பாஜக தொகுதியின் தலைவர் தாமரை செல்வம் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த மாபெரும் வெற்றியை நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் MGR சிலை பைபாஸ் ரோடு அருகே பாஜகவினர் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சிக்கு பாஜக வில்லியனூர் தொகுதியின் தலைவர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார். இதில் வில்லியனூர் தொகுதியின் பொறுப்பாளர் செல்வ கணபதி, திருபுவனை தொகுதியின் பொறுப்பாளர் தக்ஷணாமூர்த்தி, மங்களம் தொகுதியின் பொறுப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா, துணைத் தலைவர் பாண்டரங்கன் மற்றும் தொகுதியின் துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் ராஜவேலு, செயலாளர் சரவணன், தொகுதியின் இளைஞரணி, தொகுதியின் மகளிரணி, மாவட்ட இளைஞரணி செயலாளர், மகளிரணி மாவட்ட பட்டியலணி பொறுப்பாளர்கள் வீரமுத்து, பொன் ஆறுமுகம், OBC தலைவர் ஜானகிராமன், இளைஞரணி தலைவர் சஞ்சய், மகளிரணி தலைவி லதா, மகளிரணி செயற்குழு உறுப்பினர் மகாலட்சுமி, தொகுதியின் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன.
திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் விதிகளை மீறி கட்டணம் பெற்று சிறப்பு தரிசனத்திற்காக பக்தர்களை அழைத்து சென்ற ஆலய ஊழியர்களை கைது செய்ததை கண்டித்து கோவில் ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நாள்தோறும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். மேலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகின்ற பக்தர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பு தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்ய அழைப்பு செல்வதாக கூறி பக்தர்களிடம் தனியார் ஆலய வழிகாட்டிகள் அதிகளவு பணம் பெற்றதாக போலீசாருக்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட சிறப்பு பிரிவு போலீசார் ஆலயத்தில் பக்தர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து செல்ல ஆலய ஊழியர்கள் 2 மற்றும் தனியார் ஆலய வழிகாட்டிகள் 6 பேரை கைது செய்து விசாரணைக்காக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது ஆலயத்தில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்களை போலீசார் கைது செய்ததை கண்டித்து ஆலயத்தில் பணிபுரிந்த 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பணி புறக்கணிப்பு செய்ததால் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக பணி புறக்கணிப்பு செய்த ஆலய ஊழியர்களிடம் கோவில் நிர்வாக அதிகாரி பேச்சுவார்த்தை செய்து விசாரணைக்காக கைது செய்த 8 பேரை போலீசார் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்தனர். இதனையடுத்து மீண்டும் ஆலய ஊழியர்கள் பணிக்கு சென்றனர்.